இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேனிஷ் இன்டு த நைட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்கோட போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் குழந்தைங்க 2 பேர் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணியிருக்கு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு நாள் ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் குழந்தைங்க 2 பேர் காணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ தேட பார்த்து அவங்க குழந்தைங்க 2 பேர் ஆல்ரெடி போட்டில் இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் குழந்தைங்களை கெஸ்ட் ஹவுஸுக்கு கொண்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்காரு. உடனே குழந்தைங்களை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வெளியூர் போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸில் போனால் குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டு தூங்கிடுறாங்க. இவர் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சரக்கு அடிச்சுட்டே கொஞ்சம் நேரம் பார்த்தா டக்குன்னு கண்ணை சந்துறாரு. கண்ணை சந்து டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போ பார்த்தா குழந்தைங்க 2 ரூமில் காணோம். அவர் வீட்டுக்கு வெளியே எல்லா இடத்துலையும் தேடுறாரு. தேடி கொஞ்சம் நேரம் கழித்து அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இது மாதிரி குழந்தைங்களை காணோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒய்ஃப் கிளம்பி வந்துடுறாங்க. என்னாச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு மாதிரி வருது. எனக்கு உடனே 1.5 லட்சம் யூரோ வேணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் மாதிரி வருது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எப்படியாவது குழந்தைங்க வேணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்குறாரு. யார்ட்டையும் காசுன்றாங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு. சரி நான் உனக்கு 1.5 லட்சம் யூரோ தரேன். ஆனால் நீ ஒன்று பண்ணணும். மாதிரி என்னோடய போதைப் பொருள் ஒரு இடத்துல இருந்துருக்கு. அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி தரணும். ஷிஃப்ட் பண்ணி தந்தால் உனக்கு நான் 1.5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லுவார். இவரும் அதை நம்பி ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே போய் போதைப்பொருள் வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். சில கும்பல் இவர் போட்டுக்கிட்ட வரும். போட்டுக்கிட்ட இவர்கிட்ட போதைப்பொருள் கொடுத்துட்டு அந்த கும்பல் கிளம்பி போயிடும். இவர் கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியில் அந்த போட்டு பாதி வழியில் ரிப்பேர் ஆகிடும். இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் கோஸ்ட் கார்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். இது மாதிரி என் போட்டு ரிப்பேர் ஆகிடுச்சு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுறாரு அந்த போதைப்பொருள் அந்த கோஸ்ட் கார்டு கண்டுபிடிக்காத மாதிரி அந்த போட்டை எங்கேயோ ஒழிச்சு வச்சுறாரு. ஒழிச்சு வச்சோடனே கோஸ்ட் கார்டு வந்தோடனே கோஸ்ட் கார்டு இந்த போட்டை அவங்களே கரைக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இவர் போகிற வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகாமல் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே போனே அவர் கொடுன்னு ஓடி போகிறாரு. ஓடி போய் அங்கேருந்தே ஒரு பஸ்ஸை பிடிச்சாரு. பஸ்ஸை பிடிச்சி திரும்ப இன்னொரு இடத்துக்கு போய் அவர் ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு போய் கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவர் எங்கே என்னோடய பேக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லையே அப்படின்றாரு. உடனே அவர் ஃப்ரெண்டை அடிக்கிறாரு. ஃப்ரெண்டையும் இவர் அடிக்கிறாரு. அடித்ததுக்கப்புறம் அவரோட பேக்கையும் செல்ஃபோனையும் கொடுத்துட்டாரு. கூட காசும் கொடுத்துட்டாரு. அவர் உடனே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தா இவங்க ஒரு குழந்தைங்க ஆல்ரெடி வீட்டில் வந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா என்ன வளர்றீங்க, நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்ன நீயும் இங்கே இருக்கேன் அப்படின்னு. பின்னா நானும் இங்கே தான் இருப்பேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேற்று நைட் நம்ம குழந்தைங்க கடத்திட்டாங்க. அவங்க 1.5 லட்ச ரூபா காசு கேட்டாங்க. நானும் போதை போடுற கடத்தி 1.5 லட்ச ரூபா கொண்டாந்துருக்கேன். இப்போ என்னென்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒன்றும் நடக்காத மாதிரி நடக்கலன்னு சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்க. சொன்னோடனே நீ என்ன உளறிட்டு இருக்க, நான் ஒழுங்காக பேசிட்டாட்டி நான் போலீஸ்க்கு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி திரும்ப கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாரு. போகிற வழியில் இவங்க ஒய்ஃப் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. இவர் என்னென்ன பேசினார், போதை போடுற கடத்தி நான் 1.5 லட்சம் யூரோ ரெடி பண்ணேன், அதெல்லாம் பேசிப்பாரு. அதெல்லாம் வாய்ஸ் நோட்டை ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறாங்க. இது மாதிரி நான் குழந்தைய கூட்டிகிட்டு அமெரிக்கா போகிறேன், நீ எங்கள் விஷயத்தை தலையிட்ட நான் போலீஸ்ட்டை மாட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கெஸ்ட் ஹவுஸ் போகிறார். கெஸ்ட் ஹவுஸ் போனோன்னு டாய்லெட்டை பார்த்தா ஒரு மாத்திரை கிடக்குது. என்ன மாத்திரைன்னு சொல்லிட்டு அவர் கூகுள் பண்ணி பார்க்குறாரு. கூகுள் பண்ணி பார்த்தா அது ஒரு செடேட்டிவ் மாத்திரை. அப்போ தான் அவருக்கு நினைவு வருது, எங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு குழந்தைக்கு செடேட்டிவ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு குழந்தைங்க 2 தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது இவருக்கு. உடனே இவர் கிளம்பி ஏர்போர்ட் போகிறாரு. ஏர்போர்ட் போயிட்டு ஒய்ஃப் பார்க்குறாரு. இது மாதிரி நான் குழந்தைங்க என் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது உன் கூட கூட்டிகிட்டு போறியா? ஆமாம், நீ குழந்தைங்களுக்கு போதைப் பொருள் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்பேன். என் குழந்தைங்களோட முடியில் 3 நாள் வரை அந்த ட்ரேசஸ் இருக்குன்னு டாக்டர்கிட்ட நான் விசாரித்தேன். இப்போ நானே போலீஸை கூப்பிட்டு உன்னை குற்றவாளின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக நீ மட்டுமே குழந்தைங்க விட்டு போயிடு, அவங்க என் கூட தான் இருப்பாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் அவங்க குழந்தைங்க 2 பேரையும் கட்டிப்பிடிச்சிட்டு நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஹஸ்பண்ட் குழந்தைய கூட்டிகிட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துடுறாரு. அவர் ஒய்ஃப் போட்டாவையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்காரு. கடைசியாக அவங்க ஒய்ஃப் பின்னாடி நிற்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.